அண்மைச் செய்தி. போக்குவரத்து துறையில் தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சிவசங்கர் மோசடி செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற SSI சீனிவாசன் அளித்த புகாரின் அடிப்படையில் அசோக் நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். போக்குவரத்து துறையில் தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சிவசங்கர் மோசடி செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற SSI சீனிவாசன் அளித்த புகாரின் அடிப்படையில் அசோக் நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல, ஒவ்வொரு வேஷமா கலந்துரும் போல, அமைச்சருக்கு நெருக்கமானவர் என கூறி இளஞ்செழியன் என்பவர் வங்கி கணக்குகளில் ரூபாய் 23 லட்சம் பெற்றதாக SSI சீனிவாசன் தனது புகாரில் தெரிவித்திருக்கிறார். அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் என்று கூறக்கூடிய இளைஞர் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில அந்த கைது நடவடிக்கை தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அரசு வேலை வாங்கி தருவதாக 23 லட்சம் ஏமாற்றிய விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் உதவியாளர் என்று கூறக்கூடிய நபர் சிவசங்கரிடம் அழைத்து சென்று அவரிடம் நேரடியாக பணம் பெற்றது ஒப்புக்கொண்டதாகவும் அது குறித்தான தகவல்களை முதல் தகவல் அறிக்கையில் பதியப்பட்டிருக்குது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட நபர் ஓய்வு பெற்ற காவல்துறை சார் உதவியாளர் சீனிவாசன் என்பவர் தலைமை செயலகத்தில் அமைச்சர் நேரடியாக சொல்லித்ததாகவும் நீங்கள் கொடுத்த பணம் வந்து சேர்ந்துவிட்டது என அமைச்சர் கூறி வேலை வாங்கி தருவதாக நம்பிக்கை தெரிவித்ததாகவும் வாக்குறுதி அளித்ததாகவும் பின்னர் அதை ஏமாற்றியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அது முதல் தகவலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் குறிப்பாக இளஞ்செழியன் அவருடைய தாயார் மூலமாக முன்னாள் முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீஷ் ஆகியோருக்கு நெருக்கமானவர் என்று கூறியும் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் தனது தாயார்தான் ஆசிரியராக இருந்து அவருக்கு கல்வி கற்றதாக கூறியும் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. மரியாதை